வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ அஃபிலியேட் வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தவறா வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாலும் சரி, இல்லை எப்படி இன்னும் கொடுக்கணுங்கிறது தெரியாம இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் கொடுக்கணும், பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா இல்லையா, இந்த சேஞ்ச் பண்றதுல என்ன தவறுகள் நடக்குது, இதை பத்தி டீட்டெயிலா மிக தெளிவான விளக்கமா இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த வீடியோவை எஸ்பிஓ மெம்பர்ஸ் முழுமையா பாருங்க. நீங்க வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாலும் இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு நல்லது. ஏன்னா மிக மிக முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், எஸ்பிஓல கொடுத்திருக்க கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு 2025 இதுல யாரெல்லாம் நம்ம ட்ரைனிங் பீரியட், இன்ட்ரோ கமிஷன், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டாஸ்காக நமக்கு மாறி மாறி நம்மளுடைய வேலெட்ல இருந்த அமௌண்ட் எல்லாமே நம்ம அஃபிலியேட் வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, டாஸ்க் வேலெட்டை 0 பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது காரணம் நமக்கு ஆட்டோமேஷனா நமக்கு வித்ட்ராவல் வர்றதுக்காக அந்த பிளானிங் ப்ராசஸ் போகணும்னால அப்படி சொன்னாங்க. இப்போ சேம் கான்செப்ட்ல நமக்கு வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் நம்ம அடுத்த அமௌண்ட்டுக்கு கொடுக்க போறோம். இப்போ 2026 இருந்து நம்ம பண்ணுறோம்ல, ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே நம்ம இனிமேல் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து நமக்கு மூவ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற பெண்டிங் அமௌண்ட் எல்லாமே சால்வ் ஆகணும். ஸோ சால்வ் ஆகுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து 2024 உள்ள வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. இப்போ 2025 உள்ள அமௌண்ட் எல்லாமே 24 கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்தது தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அப்போ நமக்கு இப்போ உள்ள புது வேலெட்ல உள்ள அமௌண்ட் எல்லாமே டிலே ஆகும். ஸோ அதுக்காக 2025 பெண்டிங்ல வச்சுட்டு 2026 வேலை பார்க்குற அமௌண்ட் எல்லாமே கொடுக்க போறாங்க. ஸோ உங்களுடைய வேலெட்ல எவ்வளோ ரீச் ஆகுது, அந்த லிமிட்டு ரீச் ஆகிட்டுனா உங்களுக்கு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வரப்போகுது. இதை பத்தி டீட்டெயிலாக நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நியூ ஜாயினர்ஸ், ஓல்டு மெம்பர்ஸ் நியூ வேலெட்ல உள்ளதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஏற்கனவே அஃபிலியேட் வேலெட்டுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க போறீங்க. இது எல்லாமே எப்போ கிரெடிட் ஆகுங்கிறது கொஸ்டின் மார்க் தான், டேட் இன்னும் சொல்லலை. ஜூலை 31க்கு பிறகுதான் பெண்டிங் வேற ஏதாவது ஓல்டு பேமெண்ட் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அஃபிலியேட் வேலெட்ல உள்ள அமௌண்ட்டையும் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய நபர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய வியூ பேங்க் டீட்டெயில்ஸை கொடுங்க. பேங்க் டீட்டெயில் போங்க, வியூ பேங்க் டீட்டெயில் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே இருந்ததெல்லாம் இருக்கும். இது சரியா தான் இருக்குன்னா எந்த வித பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓல்டு மெம்பர்ஸ் மல்டிபிள் ஐடிஸ் வச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவு ஏற்கனவே எப்படி வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்கேஸ் நான் கண்டிப்பா மாற்றணும் அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க 10 ஐடி 5 ஐடி இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாலும் ஒரு லிமிட்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் உங்களுடைய பேன் கார்டு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் சப்மிட் ஆகும். ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டை வச்சு நீங்கள் மேபி ஏற்கனவே நம்ம ஒரு 4-5 ஐடிஸ் வச்சுருந்தோம். அப்போ அக்செப்ட் ஆகுச்சு. இப்போவும் உங்களுக்கு அக்செப்ட் ஆகலாம். மேபி அப்படி அக்செப்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வேற பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்தாகணும். இதுக்கு முன்னாடி 5 அக்கௌண்ட் தான் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. 5 எஸ்பிஐ ஐடியிலையுமே ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை 5 எஸ்பிஐ ஐடிக்கும் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ண நீங்க நினைக்கிறீங்க, நான் வேற பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இப்போ எல்லா எஸ்பிஐ ஐடிக்குமே நான் கொடுக்க போறேன்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பேங்க் டீட்டெயில்ஸை பத்தி தெளிவா சொல்லிட்டேன். இதுல ஒரு சின்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எஸ்பிஓக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. பேன் கார்டில் உள்ள பேனோட நம்பரும் பேன் கார்டு நம்பரையும் வேணுக்குன்னு நீங்க தவறா மென்ஷன் பண்ணி உங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுத்துக்கிறீங்க. இது எதனால நடக்குதுன்னா, ஓல்டு மெம்பர்ஸ் எனக்கு இதுல வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு வேற ஒருத்தர்கிட்ட ஐடி நீங்க மாத்தி கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை. பட் அக்கௌண்ட் நம்பர் அவர்கிட்ட வேற ஒரு ஐடி இருந்து பேன் கார்டையுமே மல்டிபிளா யூஸ் பண்ண முடியாதனால பேன் கார்டில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் கொடுத்து பேன் ஹோல்டர் நேம்லையும் தவறா ஏதாவது கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணிடுறீங்க. ஸோ பேன் கார்டு யாரெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 20% மட்டும்தான் டிடெக்ட் ஆகும்.
இதுவே வேணுக்கு யாரெல்லாம் பேன் நம்பர் இல்லாம பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 50% கூட டிரெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்பிஓவை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். இந்த தவறு பண்ணாதீங்க. ஸோ பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னா இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். பேங்க் டீட்டெயில் கொடுங்க, அப்டேட் பேங்க் டீட்டெயில் போங்க. ஸோ இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், என்டர் பேன் கார்டு. அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் சரியாக இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் பரவாயில்ல, பட் நேமே வேற ஒரு ஆளோட தான் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்த பேன் ஹோல்டர் நேம் ஐஎஃப்சி கோடு டைப் பண்ணுங்க, காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. சேம் கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்க் டீடைல்ஸ் ஆப்ஷன் ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. இது எல்லாம் முடிஞ்சதா? இன்னும் அடுத்தது ப்ரொமோஷன் டீம், சேல்ஸ் டீம், ஸோ எல்லாருமே உங்களுடைய ஐடி ஆக்டிவேட்ல இருக்கு, வேலட்ல, அஃபிலியேட் வேலட்ல அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை ₹1 இல்லாம நீங்க வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அது எப்படி? ஸோ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு நேரடியா வித்ட்ராவல் இருக்கும் பாருங்க, இந்த வித்ட்ராவல் இதை டச் பண்ணி வேலட் டிரான்ஸ்ஃபர்னு இருக்கா, அதுக்கு கீழே டாஸ்க் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் இந்த இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ டீட்டெயிலாக கொடுத்து இதில் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டை மாதிரி கொடுத்து இதில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு வேலெட்டில் இருக்கிறதே காமிச்சிடும். அதை நீங்கள் ஒன்று கூட இல்லாமல், ₹1 கூட இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அப்போ உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு பாப் வரும். அது வந்துட்டுனாலே அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், நேரடியாக வித்ட்ராவலுக்கு வந்துட்டு வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அமௌண்ட் என்ன, டிடக்ஷனு, ஸோ டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டு, இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயமே. இதில் நான் தவறு பண்ணிட்டேன், ₹10,000 ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் ₹100 மட்டும் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், ஒரு தடவை தான் என்னால் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கான ஒரு வழி இருக்கு. அதுவும் இன்று தான் கடைசி நாள். அது என்னன்னா, கீழே லாஸ்ட்ல பாருங்க டிக்கெட்ஸ்னு இருக்கும். இதுல ரைஸ் டிக்கெட்னு இருக்கும். இந்த டிக்கெட்டுக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய மெயிலு, ஃபோன் நம்பர், ஸோ இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர், வேற எந்த டைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணணும். வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கேன்சல் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு கீழே டீட்டெயிலாக நீங்க சொல்லணும், நான் இந்த மாதிரி வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு என்னுடைய அமௌண்ட்டை தவறாக நான் மென்ஷன் பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, நான் அதையும் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் ஏற்கனவே ₹2,000 நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அதை ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ₹2,000 உங்களுடைய வேலட், அஃபிலியேட் வேலட்டுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ டோட்டலாக ஏற்கனவே என்ன அமௌண்ட் இருந்துச்சோ அந்த அமௌண்ட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வித்ட்ரா உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா ஸோ உங்களுடைய வேலட், அஃபிலியேட் வேலட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இப்போ டேஷ்போர்ட் போங்க, நான் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், இப்போ அஃபிலியேட் வேலட்டை இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சப்மிட் கொடுத்த பிறகு டிக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு டிக்கெட் ஸ்டேட்டஸ் கொடுத்தா போதும். ஸோ இதில் நான் எதுவுமே டிக்கெட் மென்ஷன் பண்ணது கிடையாது. இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் உங்களுக்கு கேன்சல் ஆகியாச்சு, நீங்கள் மறுபடியும் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுங்கன்னு அப்டேட் பண்ணுவாங்க. நோட்டீஸ் போர்ட்லேயும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக இதை தெளிவாக எல்லாரும் உங்கள் ஐடி ஆக்டிவேட்டில் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் சேல்ஸ் டீமாக இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த டிடக்ஷனை பற்றிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது, இன்ட்ரோ போனஸை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது, நியூ ஜாயினிங் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றியுமே உண்மை ஒரு கற்றல் சேனலில் நம்ம அடிக்கடி வீடியோஸ் வரும். சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.